தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் இன்று தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதனை நேரலையில் தற்போது காணலாம். பிரச்சனை தீர்த்திருந்தா ஒரு நல்ல அரசாங்கம். ஆனா பிரச்சனையை கண்டுபிடிக்கிறதுக்கு 4 வருஷம் ஆகி போச்சு. அப்படின்னா இந்த ஆட்சி தொடர வேண்டுமா? ஒரு படத்துல சதுரங்க வேட்டையில் சொல்லுவாங்க, ஒருவரை ஏமாற்ற வேண்டும்னா ஆசை தூண்ட வேணும். இப்படி அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இப்படி மக்கள்கிட்ட ஆசை காட்டி மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் மாடல் அரசு இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேறுகிறது. இதே மாதிரி நான் முதலமைச்சர் இருந்த போல திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்போ ஊர் ஊராக போனார். திரு ஸ்டாலின் போனார், உதயநிதி ஸ்டாலின் போனார், எம்எல்ஏ எல்லாம் போய் ஏதாவது ஒரு திட்டு பக்கம் இருந்தால் ஒரு மேடை இருந்தால் அங்கே பாயை போட்டு முன்னாடி ஊர் மக்களையெல்லாம் அழைச்சி ஒரு பெட்ஷீட்டை போட்டு அமர வச்சு அந்த மக்கள்கிட்ட என்ன குறை இருக்குது அந்த குறையில் ஒரு மனுவாக எழுதுங்க, நான் ஒரு பெட்டி கொண்டாந்துருக்கிறேன், பெட்டியில் போடுங்க, பெட்டி போட்டு பிறகு பெட்டி நான் பூட்டி சீலை வச்சு பத்திரமா நான் வீட்டில் கொண்டு வச்சிருப்பேன். திமுக ஆட்சிக்கு பிறகு சீலை உடைச்சு பெட்டி திறந்து மனுவை எடுத்து படித்து பார்த்து பிரச்சனை தீர்க்கிறனார். தீர்த்தாரா? அப்புறம் எதுக்கு இந்த பிரச்சனை? நீங்க இவ்வளவு பிரச்சனை இருக்குதுல்ல, எதால மனுவா எழுதி மக்கள் போட்டாங்க. இதுவும் உங்களுடன் ஸ்டாலின் போட்ட மனு சிவகங்கை திருப்புவனத்தில் ஆற்றுல கிடக்குது. நம்ம புதுக்கோட்டையில் வடை கட்டிக்கிறாங்க, வடை கட்டி கொடுக்குறாங்க இந்த மனு மூலமா. இப்படி ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றணுமோ அப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்கு திமுக அரசு மிஞ்சி எந்த கட்சியுமே கிடையாது. அது மட்டும் இல்லை, இதே மாதிரி நீட் தேர்வு ரத்து செய்யறோம் நாங்க சொன்னாங்கல்ல, எல்லா கூட்டத்திலையும் திரு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். 4 ஆண்டு ஆச்சு, ரத்து பண்ணாங்களா? திரு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். நல்ல வேலைக்கு போடிநாயக்கனூர் வந்து சொல்லிட்டு போங்க, மக்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் ரகசியத்தையும் சொல்ல. சரி, இந்த நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு மேதகு குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பதற்காக 1 கோடி பேருக்கு கையெழுத்து வாங்கினாங்க. கையெழுத்து வாங்கி எங்களுடைய சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கம்பாளையத்தில் திமுக இளைஞர் மாநில மாநாடு நடத்தினாங்க. அப்போ மேடையில் இது ஒரு பெட்டிகளை போட்டு இந்த வாங்கின மனுவெல்லாம் அந்த நீட் தேர்வு ரத்து செய்வதற்காக விலக்கு பெறுவதற்காக வாங்கின மனு மேடையில் வச்சு திரு ஸ்டாலின் பேசிட்டு இருக்கும்போது காத்தடிச்சு எல்லா மனு ஓடி பறந்து போய் திமுக கால் விழுந்து மிதிப்பட்டது. இதுதான் திமுக ஆட்சி மனு வாங்குற லட்சணம். நினைச்சு பாருங்க. ஆக மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்ற வேண்டும், அதற்கு கவர்ச்சிகரமா பேசி மக்களை ஏமாற்றுவதில் நம்பர் 1 கட்சி திமுக கட்சி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.